ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட்டுக்கு நீ வருவேனா அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ வந்திருக்கணும்ல. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன். நீ நியாய தர்மத்தை பத்தி நீ பேசாத. பேசிக்கிட்டு இருக்க அடி வாங்கியே செத்து ஷோல என்ன பேசணும் பேச தெரியாது நீ பேசாத. இவ ஒருத்தன் காஞ்ச சருகுல மூத்திரம் பெஞ்ச மாதிரி லோட கத்திட்டு இருக்கா. என்ன ஓட்ட பேசுறீங்க? இப்ப யாரு கத்திட்டு இருக்கா? பேச மேனஸ் இல்ல. மேனஸ் இல்ல. பிக் பாஸ் ஓ பிக் பாஸ் பேசும்போது லிவிங் ஹாலுக்கு வாங்கனா ஒருத்தர் கூட வந்து நான் பார்த்ததே கிடையாது. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. என்ன இன்னைக்கு என்ன பிக் பாஸ் 2 hours later லிவிங் ஏரியால இருக்கும்போது ஏதோ பேசணும்னு கை தூக்குனீங்க. தெரியல எல்லாரும் அது ஒரு டீமா சேர்ந்து இப்போ மட்டும் எப்படி அது பண்ண முடிஞ்சது? கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க யாருன்னு இவங்க எல்லாருக்குமே புரிய வரும். இந்த கேமுக்கு என்ன தேவையோ அதத்தான் நீங்க செய்றீங்க. முடியல மாஸ்டர். உங்களோட இந்த சாஃப்ட்னஸ ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்து ஐம் ரியலி ப்ரவுட். குமாரு இதான் முதப்படி. மனச தளர விடாதீங்க. அப்படி செய்யும்போது தவறுகளை சுட்டி காட்டும் போது எதிரிகளை நிச்சயம் சம்பாதிப்பீங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நான் பொறுமையா சொல்லும் போது யாரும் கேட்கல. நான் அப்படி ரூடா எதுவும் பேசவில்லை. என்னமாச்சு? சரி, நீங்க சொன்னது உங்களுக்கு சரியாப்பட்டதா? நீங்க இந்த வீட்டோட தலையாகும் போது நான் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தவறாக இருந்தால் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க எது சரின்னு படுதோ செய்யுங்க. அதான் எனக்கே தெரியுமே. வா வா வா. அப்புறம் எதுக்கு அவங்க தவறா போகும் பட்சத்தில் திருத்திக்கங்க. என்ன பாயிண்ட்? நான் உங்களுக்கு சாஃப்டா சொல்லலையா பிக் பாஸ் அவங்க கிட்ட? எடுத்தோடனே நான் அப்படி பேசினேன்னா இல்லை எனக்கு தெரியல. அப்படி ஆல்ரெடி நீங்க ஒரு டைட் ரோப்ல தான் நடந்துருக்கீங்க. எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். எஸ் பிக் பாஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.